Hello, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என் பேர் ஜலால். Today is episode number 7 and the topic of today's discussion is how to speak with small sentences using simple words. நம்ம இன்னைக்கு பழக போகிறது என்னன்னா small sentences and simple words. இதுதான் sure way to become fluent in English. ரொம்ப குயிக்காக இங்கிலீஷை பழகிறதுக்கு நம்ம ஸ்மால் சென்டென்சஸை போட்டு தான் பேசணும். பம்பாஸ்டிக் வேர்ட்ஸ், ரொம்ப கஷ்டமான வேர்ட்ஸை போட்டு பேசணும்னு நினச்சோம்னா நம்ம தடுமாறிடுவோம், பேச முடியாது. அதனால் இன்றைக்குள்ள லெசனில் ஐ ஆம் கோயிங் டு டீச் யூ மெனி ஸ்மால் சென்டென்சஸ் யூஸிங் சிம்பிள் வேர்ட்ஸ், ஈஸி டு ப்ரொனவுன்ஸ், அதாவது உச்சரிப்புக்கு கஷ்டமில்லாத வேர்ட்ஸை போட்டு எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நடந்த எபிசோட்ஸுனுடைய லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். You click and see all those lessons and catch up with today's lesson. இன்னைக்குள்ள லெசனை பார்ப்போம். Let's get started. இந்த லெசன் இட்ஸ் ஸ்ப்ளிட் இன்டு 2 parts. இன்றைக்கி பார்ட் 1 பார்ப்போம். இதில் ஒரு 60 சென்டென்சஸ் சொல்லிக் கொடுக்குறேன், 60 odd சென்டென்சஸ் சொல்லிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் மீதி உள்ளதை சொல்லிக் கொடுக்குறேன். இதை நீங்கள் பழகுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே சிம்பிள், ஈஸி டு சே. சரி அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும்? ஆல் ரைட், ஓகே. இந்த சென்டென்சஸ்லாம் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்திருக்கு. ஸோ அதனால் ஈஸி டு ஃபாலோ, உங்களுக்கு ஒரு முறையாக படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்சஸ் ஆல் ரைட், ஓகே. சரி அப்படின்னா சரி, சரி. ஆல் ரைட் அப்படின்னா சரி அப்படின்னு அர்த்தம். ஆர் யூ ரெடி? நீங்கள் தயாரா? Are you ready? As you wish or as you like. உங்கள் இஷ்டம். As you wish. Be careful. கவனமாக இருங்கள். Be punctual. சரியான நேரத்தில் இருங்கள். Be ready. தயாராக இருங்கள். Be ready. வெளியே போகிறீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்டையும் குழந்தைகள்கிட்டையும் சொல்கிறாங்க, I'll come back from ஆஃபீஸ்லேருந்து வர்றேன், I'll come back at 5 o'clock. பி ரெடி. ரெடியாக இருங்க, அதுக்கப்புறம் சினிமாவுக்கு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பி ரெடி. பி குவிக், சீக்கிரம் அப்படிங்கிறதுக்கு பி குவிக் அப்படின்னு சொல்லலாம். கம் பேக் சூன், சீக்கிரம் வந்துரு. அம்மா மகனை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ டோன்ட் ஸ்டே அவுட் சைட் ஃபார் அ லாங் டைம், கம் பேக் சூன், சீக்கிரம் வந்துரு, கம் பேக் சூன். கம் ஹியர் இமீடியட்லி, இங்கே கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கம் ஹியர் இமீடியட்லி. டோன்ட் பி இன் அ ஹரி, ரொம்ப அவசரப்படுத்தாதீங்க. டோன்ட் பி இன் அ ஹரி அப்படின்னா அவசரப்பட வேண்டாம். டோன்ட் பி லேட், டோன்ட் பி லேட், தாமதிக்க வேண்டாம். லேட்டாக வராதிங்கன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு டோன்ட் பி லேட். டோன்ட் பி லேட். டோன்ட் பி ஸ்கேர்டு. ஸ்கேர்ட்னா பயப்படுறது, அப்படியே பயப்படுறது, ஒரு பேயை பார்த்து பயப்படுறது, இருட்டை பார்த்து பயப்படுறது, இல்லாட்ட ஒரு கொடூரமான ஆளை பார்த்து பயப்படுறது, அதுக்கு தான் டோன்ட் பி ஸ்கேர்ட் அப்படின்னு சொல்கிறது. டோன்ட் பி சில்லி. டோன்ட் பி சில்லின்னா முட்டாள்தனமாக இருக்காத, டோன்ட் பி சில்லி அப்படின்னு சொல்ல டோன்ட் பி சில்லி அப்படின்னு சொல்லலாம். அது பிறகு டோன்ட் ஸ்பெண்ட் மச். அட்வைஸ் பண்ணுறாங்க, ஃபாதர் இஸ் அட்வைஸிங் தி டாட்டர் ஆர் சன், டோன்ட் ஸ்பெண்ட் மச், அதிகமாக செலவழிக்காதீங்க. ஸோ டோன்ட் ஸ்பெண்ட் மச், செலவழிக்கிறதுக்கு ஸ்பெண்ட், டோன்ட் ஸ்பெண்ட் மச். டோன்ட் பி கேர்லெஸ், கவனக்குறைவாக இருக்காதீங்க. கேர்லெஸ்னால் கவனக்குறைவு. டோன்ட் பி கேர்லெஸ், டோன்ட் பிங்கிறது இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது. டோன்ட் பி அது பிறகு ஏதாவது போட்டு பேசலாம். டோன்ட் பி கேர்லெஸ். டோன்ட் டெல் லைஸ், பொய் சொல்லாத. லைஸ்னால் பொய். டோன்ட் டெல் லைஸ், பொய் சொல்லாத. டோன்ட் ஷவுட், ரொம்ப சத்தம் போடாத. டோன்ட் ஷவுட். டோன்ட் பி ஆங்க்ரி, ரொம்ப கோவப்படாத. டோன்ட் பி ஆங்க்ரி. டோன்ட் மிஸ்டேக் மீ, என்னை தப்பாக நினைக்காத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் மிஸ்டேக் மீ, ரொம்ப தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் மிஸ்டேக் மீ அப்படின்னு சொல்லலாம். அதை இப்படியும் சொல்லலாம், டோன்ட் கெட் மீ ராங். டோன்ட் மிஸ்டேக் மீ ஆர் டோன்ட் கெட் மீ ராங், ரெண்டுமே ஒன்று தான், தப்பாக நினைக்காதீங்க அப்படின்ட்டு. டோன்ட் ஹெசிடேட், அதாவது தயங்காத அப்படிங்கிறதுக்கு வேர்டு ஹெசிடேட். டோன்ட் ஹெசிடேட். ஹெசிடேட் கொஞ்சம் டிஃபிகல்ட் டு ப்ரொனவுன்ஸ், பட் கொஞ்சம் பிரித்து பேசுங்க, ஈஸி டு ப்ரொனவுன்ஸ். ஹெசிடேட். Don't hesitate.
பி ஃப்ராங்க், அது பி ஃப்ராங்க்குங்கிறது வேறு, அது டீல வராது. டோன்ட் டாக் நான்சென்ஸ், டோன்ட் டாக் நான்சென்ஸ், முட்டாள்தனமாக பேச வேண்டாம், டோன்ட் டாக் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரா த கர்டன், கர்டன் அதாவது அந்த திரையை மூடு, இல்லாட்ட திரை ரெண்டுக்குமே ட்ரா தான். திரையை திறந்து வை, ஜன்னல் திரையை திறந்து வை, ஜன்னல் திரையை மூடு. ட்ரா த கர்டன், ட்ரா த விண்டோ கர்டன், ஜன்னல் திரைக்கு வந்து விண்டோ. டோன்ட் ட்ரா த கர்டன். ட்ரிங்க் சம் வாட்டர், கொஞ்சம் தண்ணி குடி அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஏபிசிடி பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு உள்ள ஆல்ஃபபெட்டில் உள்ள சென்டென்சஸ் அடுத்த பாட்டில் பார்க்கலாம். The next sentence is forgive me. Forgive me அப்படின்னா என்னை மன்னித்து விடு. Forgive me. Fill up the water in the bucket. பக்கெட்டில் அதாவது வாளியில் தண்ணியை நிரப்பு. அந்த நிரப்பு அப்படிங்கிறதுக்கு fill up. Fill up the water in the bucket. Get ready soon. சீக்கிரம் தயாராக. Get ready soon. Get lost. இங்கேருந்து தொலைஞ்சு போ, என் முன்னால் நிற்காத தொலைஞ்சு போ அப்படிங்கிறதுக்கு get lost. Go back. பின்னால் கொஞ்சம் போ. Go to hell. Go to hellனா நரகம், நரகத்துக்கு போ, அதாவது ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்றதுக்கு go to hell அப்படின்ட்டு, அதாவது கோபத்தில் சொல்லலாம் go to hell அப்படின்ட்டு. Give it a try. Give it a try means கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரு. Give it a try. Have faith in yourself. ஓ மேலே நீ நம்பிக்கை வச்சிரு. Have faith in yourself. Have a good day. இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும். நீங்கள் விடைபெற்று போகும்போது, ஒரு மீட்டிங்கை விட்டு போகும்போது, இல்லாட்ட ஒருத்தரை விட்டு போகும்போது நீங்கள் சொல்லலாம் ஹாவ் அ குட் டே அப்படின்னு சொல்லலாம். ஹாவ் அ குட் டே. அது பிறகு ஒருத்தர் பிரயாணம் பண்ண போகிறாரு, அவருக்கு வந்து இப்படி சொல்லலாம் ஹாவ் அ சேஃப் ஜேர்னி. ஹாவ் அ குட் டே, ஹாவ் அ சேஃப் ஜேர்னி அப்படின்லாம் சொல்கிறது கொஞ்சம் விஷ் பண்ணுற மாதிரி, வாழ்த்துற மாதிரி. ஹாவ் யூ ட்ரைட் இட். அவரை முயற்சி பண்ணி பார்த்துருக்கியா? ஹாவ் யூ ட்ரைட் இட். He is my best friend. அவன் தான் எனக்கு உயிர் தோழன். He is my best friend. He is not home. அவர் வீட்டில் இல்லை. ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை அப்படிங்கிறதுக்கு he is not home or he is not at home அப்படின்னு கூட சொல்லலாம். His complexion is dark. அவன் வந்து கொஞ்சம் கருப்பான ஆள் அப்படிங்கிறதுக்கு his complexion is dark. டார்க்னு சொல்லணும், பிளாக்னு சொல்லக்கூடாது. His complexion is black அப்படின்னு சொல்லக்கூடாது. His complexion is dark அப்படிங்கணும். ஹோல்ட் யோர் டங். நாக்கை அடக்கு. நாக்கை அடக்கு அப்படிங்கிறதுக்கு ஹோல்ட் யோர் டங். ஹவு கம். இது எப்படி இது அப்படிங்கிறதுக்கு ஹவு கம். நம்ப முடியலையே, எப்படி இது அப்படிங்கிறதுக்கு ஹவு கம் அப்படின்னு சொல்லலாம். ஹவு டேர் யூ சே தட். எவ்வளவு தைரியம் இருந்தால் இதை சொல்வேன். ஹவு டேர் யூ சே தட். ஹவு டிஸ்கஸ்டிங். ஹவு டிஸ்கஸ்டிங், எவ்வளவு அருவருப்பாக இருக்குது. டிஸ்கஸ்டிங்னா அருவருப்பு. இது கொஞ்சம் கஷ்டமான வேர்டை தெரிஞ்சுக்கோங்க. ஹவு டிஸ்கஸ்டிங், எவ்வளவு அருவருப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஹவு லவ்லி, அதுக்கு ஆப்போசிட்டு, எவ்வளோ அழகாக இருக்குது. ஹவு லவ்லி. இல்லாட்டா ஹவு நைஸ். ஹவு நைஸ்ங்கிறது எவ்வளவு நன்றாக இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஹவு நைஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஹவ் ஓல்ட் ஆர் யூ, நீ எவ்வளோ வயசாகுது உனக்கு, ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு கேட்கலாம். ஹரி அப். ஹரி அப்னா சீக்கிரம். பி குயிக் அப்படின்னு சொல்லலாம், ஹரி அப்புன்னு சொல்லலாம், ரெண்டு ஒன்று தான். ஹரி அப், சீக்கிரம் ரெடியாது. ஐ ஆம் இன் நீட் ஆஃப் சம் மணி. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு இன் நீட் ஆஃப். ஐ ஆம் இன் நீட் ஆஃப் சம் மணி, கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஐ ஆம் ஜஸ்ட் கம்மிங், இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஆம் ஜஸ்ட் கம்மிங் அப்படின்ட்டு. ஐ ஆம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. அதாவது ஃபாதர் வந்து டாட்டர் வந்து ஷீ ஸ்கோர்ஸ் வெரி வெல் இன் த எக்ஸாம், ஆர் டாட்டர் ஆர் சன். ஸோ ஃபாதர் சொல்கிறார் ஐ ஆம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்கிறார். உன்னை பற்றி பெருமை அடைகிறேன். ஐ ஆம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ டோன்ட் ஹாவ் டைம், எனக்கு டைமே இல்லை. ஐ டோன்ட் நோ ஹவு டு டூ திஸ், இதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியலையே. ஐ டோன்ட் நோ ஹவு டு டூ திஸ். ஐ டோன்ட் நோ ஹவு டு டூ திஸ். ஐ டோன்ட் திங்க் ஸோ, நான் அப்படி நினைக்கலப்பா. ஐ டோன்ட் திங்க் ஸோ அப்படிங்கிறதுக்கு நான் அப்படி நினைக்கலப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் நான் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ டோன்ட் ஹாவ் எனி திங், ஐ காட் நத்திங். என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது ஐ டோன்ட் ஹாவ் எனி திங், என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஐ ஹவ் காட் நத்திங், ரெண்டுமே சொல்லலாம். ஐ ஹாவ் அ ஃபீவர் அண்ட் சோ த்ரோட்.
அதாவது எனக்கு ஒரு கொஞ்சம் காய்ச்சலாக இருக்குது, கொஞ்சம் தொண்டை வலியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஐ ஹாவ் அ ஃபீவர், ஐ ஹாவ் அ sore throat அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் நோ ஐடியா, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஐ டோன்ட் நோ எனிதிங் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டா ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா, ரெண்டும் ஒன்று தான். ஐ டோன்ட் நோ எனிதிங், ஐ ஹாவ் நோ ஐடியா. ஐ ஹாவ் நோ டைம், எனக்கு டைமே இல்லைப்பா, ஐ ஹாவ் நோ டைம். ஐ ஹாவ் டு திங்க் அபவுட் இட், அதை பற்றி நான் கொஞ்சம் யோசிக்கணும். ஐ ஹாவ் டு திங்க் அபவுட் இட். ஐ மிஸ்ட் யூ வெரி மச், உன்னை நான் நினப்பாவே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அதுக்கு தான் ஐ மிஸ்ட் யூ வெரி மச். பையன் வந்து ஹாஸ்டல் போயிடுறாரு, அம்மா வந்து ஏங்கிடுறாங்க அவனை பற்றி. ஸோ அவன் திருப்பி வரும்போது சொல்கிறாங்க, ஆல் தீஸ் டேஸ் ஐ மிஸ்ட் யூ வெரி மச். இவ்வளோ நாளாக உன்னை ரொம்ப நினப்பாவே இருந்தேன், உன்னை இழந்து இருந்தேன். ஐ மிஸ்ட் யூ வெரி மச். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட், என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ வில் ட்ரை மை பெஸ்ட், ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட், ரெண்டுமே சொல்லலாம். இஸ் இட் அப்படியா, இஸ் இட் அப்படியா அப்படின்னு கேட்குறது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இன்றைக்கி அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேனா இன்றைக்கி அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஸோ இன்றைக்கி we have seen 60 small sentences using small and easily pronounceable words which can be easily pronounced. இதை வச்சு நம்ம we made sentences and it's easy to understand, practice and speak. நீங்கள் ஸ்பீக் பண்ணணும், that is important. So next in the next episode we will see the rest of the small sentences that I have prepared. So see you, bye bye, and if you like this lesson, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye bye.